எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அ ஸ்ட்ரீட் ஸ்டைல் சமோசா, உருளைக்கிழங்கு பட்டாணி சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து, கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எவ்வளோ தூரம் நம்ம பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பொடியாக நறுக்கி வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கிடலாம். இப்போது ஒரு வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூடயே அந்த மசாலாவுக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்பயே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வதக்கி எடுத்துடலாம். அந்த உப்போடு சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாகவும் வெங்காயம் வந்து வதங்கி வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ இஞ்சி பூண்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதையும் வதக்கி எடுத்துட்டு இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சமோசா ரெசிபி போட்டிருக்கு. இது வந்து நல்லா பட்டாணியோடு சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதவங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்காக சொல்லி கொடுத்தாங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சிம்மில் வந்து அடுப்பை வச்சுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஹையில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு வந்து கரிஞ்சிரும். மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி 1 கப் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி அல்லது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா லாஸ்ட்டில் சேர்த்துட்டு அந்த கரம் மசாலாவையும் நல்லா அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரிஞ்சு போகாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரோசன் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் அதுவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இது கூட கேரட் குழந்தைங்க கொடுப்பீங்க அப்படின்னா கேரட் வந்து ஒரு நல்லா துருவிட்டு சேர்க்கலாம். அதே போல் வந்து லைட்டாக வந்து மாங்காய் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரோசன் பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா அதையும் இந்த மசாலாவோட சாறுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. வேக வச்சுருந்த ஒரு உருளைக்கிழங்கு, அந்த 3 உருளைக்கிழங்கையும் நல்லா இதாக வச்சு கையில் நல்லா மசிச்சு விட்டு அது கூட சேர்த்துட்டு இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். நான் வந்து வீடியோ வந்து மாவு பிசையும் போது எப்படியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. ஒன்றும் இல்லை 1.5 டம்ளர் ஒரு 1 1/4 டம்ளர் மைதா மாவை ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து எவ்வளோ தூரம் டைட்டாக பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் டைட்டாக பிசைஞ்சு அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸு உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். ஒரு 1.5 கப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து 15 சமோசா கிடைக்குங்க. கரெக்டாக 15 சமோசா நம்மளுக்கு கிடைக்கும். உருண்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக உருட்டினீங்க அப்படின்னா பெரிய சமோசாவாக கிடைக்கும். சின்னதாக உருட்டினீங்கன்னா சின்ன சமோசாவாக கிடைக்கும். இந்த மாதிரி தின்னாக இருக்கணும், மெல்லிசாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் நம்மளுக்கு சமோசா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 பார்ட்டாக வந்து டிவைட் ஆயிரும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம ஃபில்லிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்து இது பண்ணியாச்சு. நம்ம நல்லா அங்கே வேக ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலாவும் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த பாருங்கள் இந்த மாதிரி கையில் வந்து வச்சோம் அப்படின்னா அப்படியே டக்குன்னு இது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இது பண்ணும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இதாயிரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சதுனால தான். லூஸாக லைட்டாக பிசைஞ்சிட்டா கூட இந்த மாதிரி கிரிப்பாக இருக்காது. அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் டைட்டாக மாவை பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணியை வந்து இது மேலே தொட்டு அழுத்தும் போது ஃபில்லிங் வந்து நம்மளுக்கு வெளியில் வராது. கட்டாயம் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கிறிஸ்பியான சமோசா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள்.
கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு ஓரங்களில் வந்து தண்ணி தொட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமோசாவோட அந்த ஃபில்லிங் வந்து தயாராகிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். தண்ணியை வந்து லைட்டாக தொட்டு இது பண்ணும்போது வெளியில் வந்து கட்டாயம் வரவே வராது. சூப்பராக வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அதே போல் நம்ம எல்லா சமோசாவையும் இதே போல் நம்ம ஃபில்லிங் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் லைட்டாக தண்ணி தொட்டு இதே போல் க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய சமோசா வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எல்லா சமோசாவையும் இப்போ வந்து நான் இதே போலயே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. சமோசா பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. எண்ணெயும் நல்லா காய வச்சாச்சு. இப்போ நல்லா காயிற எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடலாம். ஒரு 4 சமோசாவாக போட்டு நம்ம மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். எனக்கு வந்து அடுப்பு வந்து ஃபுல்லுமே அந்த தீ வரலைங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ ஆனால் நான் வந்து சிம்லேயே வச்சு மீடியம் இதுலேயே வச்சு நல்லா பொறுமையாக வந்து 2 பக்கம் திருப்பி எடுத்து பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. இந்த அளவுகளில் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஜூஸ் குடிக்கிற டம்ளரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 15 சமோசா கிடைக்குங்க. தாராளமாக ஒரு 6லேருந்து 7 பேர் வந்து ஒரு சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், சமோசா எல்லாம் எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்குன்னு. நீங்களும் இதே போல் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.